நாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருந்தோம். நல்லா தான் குழந்தைங்க நல்லபடியாக தான் படிக்க வச்சோம், நல்லபடியாக தான் வளர்த்தோம், நல்லபடியாக தான் செஞ்சோம். என்ன வரைக்கும் சொல்கிறேன் நான் ஒரு சிங்கிள் உமன். கணவரோட பிரிஞ்சு சண்டை போட்டு நல்ல வாழ்க்கை வாழணுன்ட்டு வந்தேன். கடைசியில் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நல்லபடியாக தான் பிள்ளைங்களாம் வளர்த்தேன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் குழந்தைங்களாம் இல்லை, வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துட்ட பிறகு எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மாட்ட பேசுகிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, அவங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு. அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டு, நம்ம செய்கிறது தப்பு. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அப்படி தான் நடக்குது. நானும் சரி, நம்ம நிறைய படிக்கலை, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, மடத்தனமாக இருக்கிறோன்னு தான் நானும் நினச்சிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், போயிட்டே வந்துட்டேன். ஆனால் அந்த டைமில் நான் சம்பாதிக்கும்போது நல்லா இருக்கும்போதெல்லாம் எனக்குன்னு எதுவுமே வச்சுது. இப்போ நினச்சா மனசு வலிக்குதுங்க. உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணுன்னு அந்த பிள்ளைங்களை எதிர்பார்க்க வெக்கத்தை விட்டு காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டாது. அது நம்ம சுவாபிமானம் ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு உடம்பு முடியாதப்போ கேட்க தோணுது. ஒவ்வொரு நேரம் ஏன்டா இப்படி இருக்கும், ஏன்டா இப்படி வாழணும், அதோட லைஃபே முடிச்சுக்கலான்னு நினச்சிக்கிறேன். பிடிக்கலங்க, எதுவுமே பிடிக்கல. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேர் நல்லா தான் வாழ்கிறாங்க, நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு என்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். 40 வருஷமாக நானும் படாத கஷ்டம்லாம் பார்த்துட்டேன். நிறைய இருக்குது சொல்கிறது, நிறைய பேசணும். ஆனால் யூடியூப்பில் என்னால் ரொம்ப பேச முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச முடியுது. ரொம்ப பேசினாலும் மூச்சு வாங்குது. இப்போ அதெல்லாம் யோசனை பண்ண மனசும் வலிக்குது. என்ன பண்ணுறது? போனதெல்லாம் நினச்சா நாம் தான் டிப்ரெஷனில் போவோம். மற்றதெல்லாம் அப்படி அப்படி தான் இருக்கும். என்னுடைய கஷ்டம் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க, உதாராயிடுங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க, அப்படின்னு கேட்காதீங்க. யார் இருந்தாலும் சரி, முக்கியமாக சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டு அவங்க யாருக்கும் கேட்காதீங்க. இருந்தால் சாப்பிடுங்க.